வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் விஷ்ணு. சார், இம்பர்ஃபெக்ஷன் மேக்ஸ் யூ ஹியூமன். அதாவது நான் இம்பர்ஃபெக்டாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத நோக்கி தான் எல்லாரும் நகர்றோம் சார். ஆனால் நீங்கள் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஹியூமன் அப்படின்ற ஒரு வேர்ஸ் ஒன்று படித்தேன். ஆமாம், அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே நீ சார். எப்போ எல்லாத்துலேயும் யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதை நோக்கி தானே போகிறோம். அப்படி நோக்கி போயிட்டே இருந்தேன்னா நீ எங்கேயுமே ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் இங்கிலீஷில். நான் வந்து ஐ சஃபர் ஃப்ரம் வாட் இஸ் நோன் அஸ் டிஸ்லிக்ஸியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்ஃபோசிஸை வந்து INFOSYS தானே இன்ஃபோசிஸ். நான் எழுதுவேன் INFOYSSன்னு. ஓகே. அண்ட் அது ரைட்டுன்னு சண்டை போடுவேன் என் ஒய்ஃபோட. ஸோ மை ஒய்ஃப் ஹேஸ் டு பாயிண்ட் அவுட் இட் இஸ் SYS. ஓகே, இட் கெனாட் சேஞ்ச், தட்ஸ் த வே மை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். WHEREக்கும் WEREக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டாக இது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும், இதில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். நான் தெரிஞ்சே மாற்றி யூஸ் பண்ணுவேன். நீ 3 இப்படி போடுவேன், நான் இப்படி போடுவேன். ஸோ சிக்கும் 3க்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஸ்பெல்லிங்கில். ஏஇ மாதிரி இருக்கும், ஐயும் ஓவும் மாதிரி இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் புக்கு எழுதியே முடிக்க முடியாது. ஐ கேன் நெவர் ஃபினிஷ் த புக். இப்போ நான் 3 எழுதி முடிச்சிட்டேன். இந்த 3 மாதத்துல 2 புக்கு எழுதி முடிச்சிட்டேன். நீ பார்த்துருக்கு. ஸோ திஸ் இஸ் டோட்டலி 500 பேஜஸ் எழுதிட்டேன். இப்போ நான் எழுதிட்டே நான் உட்காந்து ஒரு ஸ்பெல்லிங்கும் பார்த்து எழுதிட்டு இருந்தேன்னு வைங்க, புக்கும் முடிக்க மாட்டேன், என் ஃப்ளோ ஆஃப் தாட்டும் உடஞ்சி போயிடும். ஸோ நான் ஒரு 500 புக்கு எழுதியிருந்தேன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 5000 மிஸ்டேக்காவது இருக்கும். ஸ்பெல்லிங்கு, கிராமரு, ஃபுல் ஸ்டாப்பு, அப்பாஸ்டஃபி, இது எல்லாமே இருக்கும். இதை உட்காந்து நான் பார்த்தேன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் 3 மாதத்தில் எழுதுகிற புக்கை 3 வருஷம் எழுதணும். இப்போ ஷுட் ஐ லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன் ஆர் ஷுட் ஐ ஃபினிஷ் தி புக்? அதாவது அந்த புக்கை பர்ஃபெக்ட் ஆகணுமா? மேபி 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் ஆகணும். இன்றைக்கி எனக்கு அப்படி கிடையாது. நான் எழுதிட்டேன்னா, நான் கிராமர்லியில் அதை ஃபீட் பண்ணி வெளில எடுத்தேன்னா என்னெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு அதே சொல்லும். அந்த சேஞ்சு பண்ணணுமா வேணாமான்னு டிசிஷன் எந்து. அப்புறம் ஏஐயில் போட்டு எடுத்தால் இன்னும் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த கிராமர்லிங்கிற டூல் இருக்குது, ஏஐங்கிற டூல் இருக்குது, which can after I finish make my job perfect. தென் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள்ட்ட கொடுத்தா அவன் எடிட் பண்ணி கையில் கொடுத்துட போகிறான். நான் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? என் ஐடியாவை வாந்தி எடுத்து ஒரு ப்ரெசன்டபிள் ஃபார்மேட்டில் அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை என் மைண்டில் இருக்கிறது அதில் வந்துருச்சுன்னா அதில் டெஃபினட்டாக இது மாதிரி தப்பு இருக்கும். பாதி சென்டென்ஸ் என் மைண்டில் இருக்கும், பாதி சென்டென்ஸ் புக்கில் இருக்கும். எவன் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறானோ அவன் திரும்பி வருவான் என்கிட்ட, இங்கே எப்படி இருக்குது, என்ன மீன் பண்ணீங்க, அங்கே என்ன மீன் பண்ணீங்கன்னு. இப்போ வித் மேடம்க்கு நான் எழுதுறது தெரியும், அதனால் அவங்க ஃபில்அப் தான் பண்ணுவாங்க. ஓகே, சாஸ்வத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் இப்போது. ஸோ சாஸ்வத்தை கொடுத்தா சாஸ்வத் முடிச்சிடுவான். ஸோ தே நோ. ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு போலரை ரீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்கும்னு. இதை முடிச்சிருவாங்க, அது வெளில வந்துடும். Okay. Now, should I waste time to getting it perfectly, or should I accept my mistakes and say இப்படி தான் இருக்கும், இதை வச்சு தான் நான் பண்ணியானோம், நான் என்னோட இம்பர்ஃபெக்ஷனை நான் அக்செப்ட் பண்ணின்னு போனால் தான் அந்த புக்கு வெளில வரும். இது இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? டார்கெட் அந்த இடத்துக்கு போகணும், நான் நடந்து போகணும், காரில் போகணும், பஸ்ஸில் போகணுங்கிறது விஷயம் இல்லை. ஆமாம், நடந்தாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். நான் கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன சொசைட்டிக்கு தெரிஞ்சப்புறம் அந்த புக்கை நீங்கள் இம்பர்ஃபெக்டாக எழுதியிருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு புக் எழுதுறச்சே நான் யாருன்னே தெரியாது, டிவியில் கூட நான் வந்திருக்கேன். அப்போ என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்தது சார்? எழுதினேன், தப்பாக தான் எழுதினேன். அப்புறம் அதை டைப் பண்ணோம், கரெக்ட் பண்ணோம், கிராமரியில் போட்டேன், கரெக்ட் பண்ணி எடுத்து இட் டுக் மீ 5 months ஆயிடுச்சு. இப்போ ஆல்பலம், தேல்பலம், பெட்டர் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்தப்புறம் இட் ஹஸ் மேட் இட் இன்னும் ஈஸி. பட் had I been looking for perfection, இது நடந்திருக்காது. ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் அ பர்சன் ஹியூமன். ஐ எம் ஹியூமன் இல்லையா? எனக்கு டிஸ்லிக்ஸியா இருக்குல்ல. ஸோ நான் டிஸ்லிக்ஸியாக்காக வெக்கப்பட்டு எனக்கு டிஸ்லிக்ஸியா இல்லைன்னு சொன்னதுனால டிஸ்லிக்ஸியா போயிடுமா? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் வேணும்ல. ஸோ ஐ எம் பிளேயிங் வித் தட் ஹேண்டிகேப். ஸோ வென் ஐ எம் பிளேயிங் வித் தட் ஹேண்டிகேப், அந்த ஹேண்டிகேப்பை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்க்கணும்.
மற்றவன் என்ன நினைப்பான் அந்த ஹேண்டிகேப்பை பார்த்து, அதனால நான் பெர்ஃபெக்ட் பண்ணணும், பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் வெளில விடுவேன்னு நினச்சேன்னா டெஃபினட்டாக என்னால் முடியாது. எப்படி முடியும்? இது நான் வந்து இந்த பொருள் வந்துரட்டும், இது வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறேன்னு ஒரு விஷயத்த தள்ளி தான் வைக்கிறோமே தவிர, ஆமாம். அதை இந்த பொருள் இருந்தால் தான் இது பர்ஃபெக்டாக இருக்குன்றதுக்காக அதை தள்ளி தான் வைக்கிறோமே தவிர, அது இல்லைன்னாலும் அன்னைக்கானது அதை செஞ்சுருவோம். தப்பானாலும் பரவாயில்ல, சாரி சொல்லிட்டு போயிடுவோம். ஒருவேளை அந்த ஆஸ்லாங் என் மனசில் ஒன்றும் தப்பான ஃபீலிங் இல்லைன்னா, வாட் ஐ சி இஸ் வாட் ஐ ரைட். ஸோ என் மனசில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்? அதனால தான் நான் பேசுகிறச்ச கூட மற்றவங்களாம் டிபேட்டுக்குலாம் வரைச்சா ஒரு 10 புக்கு எடுத்துன்னு வருவாங்க, எல்லாம் எழுதிட்டு வருவாங்க. யூ ஹவ் சீன் மீ ஃபார் 15 years. ஐ நெவர் யூஸ் நோட்ஸ். நான் என்றைக்குமே ப்ரிப்பேர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணதே கிடையாது. ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். தப்பாக இருந்ததுன்னா தப்பு தான். பட் வெரி ஃபியூ டைம்ஸ் ஐ பீன் ராங். ஹியூமன்ஸ் ஆர் ஃபேலபிள். Humans are fallible. I am also fallible. All human acts are fallible. பட் அந்த வெரி ஃபியூ டைம்ஸ் அப்படிங்கிறது 100 தடவை தப்பு பண்ணியிருக்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது 90 ஆகும், அப்புறம் 80 ஆகும். கான்ஃபிடன்ஸ் ஏற ஏற தப்பு குறைஞ்சுனே போகும். அப்போ நான் பெர்ஃபெக்ஷன் ஒன்று பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீ முடிக்கவே மாட்டேல்ல. அந்த தப்பு கூட தெரியாது, அதுல இருந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஆகாது. நீ வெள்ளையே எடுத்து வைக்க மாட்டேல்ல. கரெக்ட் சார், எல்லாரும் அந்த தப்பு தான் பண்றோம். எல்லாரும் அந்த தப்பு. ஆமா, நீ எப்படின்னா யூ வில் நெவர் ஃபினிஷ் இல்ல. ஓகே, சரியோ தப்போ அந்த விஷயத்தை அடிச்சு பாரு, என்ன ஆயிடப்போ தப்பா. நான் ப்ராப்ளம் என்னன்னா, வி ஆர் லுக்கிங் ஃபார் வேலிடேஷன் ஃப்ரம் தி அதர் பர்சன். அந்த கமெண்ட்ல என்னை பற்றி தப்பாக ஒன்றும் வந்துடக்கூடாது. எல்லாரும் நீ கரெக்டுன்னு சொல்லணும், எல்லாரும் நீ ஜேன்னு சொல்லணும். அப்படி கிடையாது, சொல்லவே மாட்டான். எப்படி சொல்லுவான்? ஐ எம் மேக்கிங் அ போல்ட் ப்ரிடிக்ஷன். இன்னைக்கு விட்டேன்னா அந்த ப்ரிடிக்ஷன் ரைட் ஆச்சுன்னா என்னை தேடி வருவாங்க. பட் ஏன் அந்த ப்ரிடிக்ஷன் தப்பாக போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் அடுத்த நாளே பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். நார்மலாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னால அன்லஸ் ஐ எம் வெரி ஷுவர் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். அது நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால வந்த எக்ஸ்பீரியன்ஸ். பர்ஃபெக்டாக தெரியும் எனக்கு, இதுதான் ஆகும், மாற்றிலாம் எழுதவே முடியாது. இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும். பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு இவ்வளோ லேட்டானதுக்கு தான் எனக்கு சர்ப்ரைஸ். இந்த ப்ராப்ளம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தொடங்குறோம் அப்படின்னா பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டே இருக்காதீங்க, செய்ய தொடங்குங்க. இன்னைக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா ஏற்றலையா? 3ஆம் தேதியில் சார். 3ஆம் தேதி வருது. ஏற்றுவானா மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்றணும் ஏற்றினாதான் நல்லது. ஆனால் ஏற்ற மாட்டான். அப்போ தான் பிரதமர் அன்னைக்கு சொன்ன அந்த கசப்பு மருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ஏற்ற மாட்டாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.